Hello guys, welcome to Padiksha. So commerce la pathina chapter 6 joint stock company chapter la number classification of companies on the base of liability last video la pathirundom. So ellarkum purinjirukum nenikiren andha video indha lesson kana book back answers ellame description box la kuduthirken paathu therinjikonga. And next pathina next topic classification of companies on the basis of control. So இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்பெனிஸ் எல்லாம் எந்த கண்ட்ரோலில் வருது, எய்தர் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வருதா, ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கா, சப்சிடரி கம்பெனிஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். So first, government companies. A public enterprise incorporated under the Indian Companies Act 1956 is called a government company. ஸோ ஒரு நார்மலான பப்ளிக் கம்பெனி வந்து கவர்மெண்ட் இந்தியஸ் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே கவர்மெண்ட் கம்பெனியோட சேர்றதுனால அது கவர்மெண்ட் கம்பெனின்னு பேர் வரும். These companies are owned and managed by the central or state government. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் இது கீழே தான் வரும். Section 617 of the Companies Act 1956 defines government companies as a company in which is not less than 51% of the paid up share capital is held by. ஸோ கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து என்னென்னா செக்ஷன் 617 படி 617 படி 1956 கம்பெனிஸ் ஆக்ட் படி இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து லெஸ் தேன் 51% தான் வந்து அவங்களுக்கு பெய்டப் ஷேர் கேபிட்டல் இருக்கும். பெய்டப் ஷேர் கேபிட்டல்னால் ஸோ வந்து அவங்க பப்ளிக் வந்து பே பண்ண ஷேர் கேபிட்டல் 51% ஆச்சும் இருக்கணும். ஸோ இவங்க அவ்வளோவாச்சும் ஹெல்டப் பண்ணி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் தான் இதை ஹெல்டப் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், எனி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்ஸ் ஆர் பார்ட்டி ஹெல்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் பார்ட்லி பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட். பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, இல்லை ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, இல்லைனா ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா a subsidiary of a government company shall also be treated as a government company. கவர்மெண்ட் கம்பெனி கீழே வேலை பார்க்குற மற்ற கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனின்னு தான் சொல்லுவோம். தீஸ் கம்பெனிஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் as a private limited companies through their management and their control vest with the government. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டை தான் பார்த்துப்பாங்க. அண்ட் திஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேர் போத் த கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் கம்பெனி கீழே வேலை பார்க்குற ஒரு சப்சிடரி கம்பெனியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனி வந்து ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டு இண்டிவிஜுவல் ஷேர் ஹோல்டர்ஸுமே இருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து மிக்ஸ்டு ஓனர்ஷிப் கம்பெனியாகவும் இருக்கும். ப்ரைவேட் ஆளுங்களும் ஓன் பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டும் ஓன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இதெல்லாம் என்னென்னா ப்ரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் கம்பெனிஸ் இவங்க எல்லாருமே வந்து ஓன் பண்ணியிருப்பாங்க. Next, holding companies. So as per section 287, subsidiary company or a subsidiary in relation to any other company, that is to say the holding company means a company which is holding company controls the composition of the board of directors, exercises or controls more than one half of the total share capital, either its own or together with one or more of its subsidiary companies. So in the subsidiary company holding company ku or good example pathina Microsoft and Nokia. So Nokia வந்து மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து I'll tell you a good example. நம்ம வந்து we have seen so many movies. அதில் ஒரு குட் எக்ஸாம்பிள் மூவி என்னென்னா வேலையில்லா பட்டதாரி மூவி 2. ஸோ பார்ட் 2 மூவியில் வந்து என்னென்னா லைக் அதில் ஒரு சினாரியோ மாதிரி நடக்கும் இல்லையா, அவங்க வந்து 75% ஆஃப் ஷேர்ஸ் வந்து அந்த காஜோல் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் இல்லையா, அப்போ அதுக்கு பேர் தான் காஜோல் இஸ் ஹோல்டிங் கம்பெனி. ஏன்னா எவ்வளோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் நம்ம வாங்குகிறோமோ அவங்க தான் ஹோல்டிங் கம்பெனியாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 இருந்ததுன்னா ரெண்டுமே சேம் கம்பெனி. அதுவே வந்து ஒரு கம்பெனி 75 ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கம்பெனி வந்து 40 தான் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க தான் ஹோல்டிங் கம்பெனி, இவங்க தான் சப்சிடரி கம்பெனி. ஸோ திஸ் இஸ் த ஹோல்டிங் கம்பெனி. எல்லா கண்ட்ரோல்ஸும் அவங்கக்கிட்டே இருக்கும் அண்ட் அவங்க எல்லா ஆஃப் ஆஃப் த ஷேர் கேபிட்டல் ஆர் மோர் தேன் ஷேர் கேபிட்டல் ஓன் பண்ணியிருப்பாங்க சப்சிடரி கம்பெனியோட.
provided that such class or classes of holding companies as may be prescribed shall not have layers of subsidiaries beyond such numbers as may be prescribed. So இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இவ்வளோ தான் அவங்க இருக்கணும், இவ்வளோ தான் அவங்க லேயர்ஸ், இவ்வளோ தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. சப்சிடரி கம்பெனிஸ் என்னென்னா ஹோல்டிங் கம்பெனி கீழே வேலை பார்க்குற பர்சன், வேலை பார்க்குற கம்பெனி, தட்ஸ் இட்ஸ் subsidiary company na relation to any other company, that is to say the holding company, means a company which is the holding company. So controls the composition of the board of directors or exercises அதே தான். ஸோ என்னென்ன கம்பெனி, சப்சிடரி கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனிக்கான பேசிக் மீனிங் பார்த்தோம். என்னென்னா H Limited holds more than 50% shares of the equity share capital of S Limited. Now H Limited is the holding company and S Limited is the subsidiary company. So H Limited ஓட holding subsidiary company தான் S வந்து H Limited ஓட subsidiary company and H is the holding company. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மோர் தேன் 50%, 50-50னா அது 50-50 வச்சுட்ருக்காங்கன்னா அது வந்து சேம் கம்பெனி மாதிரி தான். பட் மோர் தேன் 50 இருந்தது, ஆஃப் த இதுக்கு மேலே அவங்க வச்சிட்ருக்காங்க, ஷேர்ஸ் வந்து அவங்க வாங்கிட்டாங்கன்னா அது வந்து ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனியாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் மீனிங் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் யாருக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்குது, யாருக்கு கண்ட்ரோல் வெஸ்ட்டாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸ் ஆன் த பேஸ் ஆஃப் நேஷ்னாலிட்டி டாபிக் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த டாபிக் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அகெயின் MOA, AOA இந்த மாதிரி டாப்பிக்லாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம முடித்தோன்னா நம்மளுக்கு அந்த லெசன் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக நான் MOA, AOA டாப்பிக்கை வந்து சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா we have chapter 7. ஸோ chapter 7ஐயும் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் சைட் பை சைட். ஸோ நீங்கள் பார்க்கலாம். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். until then, bye.